ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த அம்மா உனக்கு ஒரு அவசர செய்தியை தான் இன்று கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, நேற்றிரவு உன் இல்லத்திற்கு வெளியே ஒரு சக்தி நடமாடி கொண்டிருந்தது. அது என்னிடத்தில் உன்னை பற்றி ஒரு விஷயத்தினை சொல்லிவிட்டு சென்று விட்டது. நீ அவசரப்படாமல் இந்த தாயானவள் சொல்ல போகின்ற வந்த விஷயம் என்ன என்பதனை கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை என்பது எப்போதுமே உனக்கு தீராத வேதனைகளை தான் தந்து கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டு நாள்தோறும் மன வருத்தத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றாய். இந்த அம்மா உன் வாசலில் நிற்கும் பொழுது அங்கு நான் ஒரு சக்தியை கண்டதோடு மட்டுமல்லாமல் உன்னை பற்றி அது என்னிடத்தில் சொன்ன விஷயம் எனக்கு வியப்பாக இருந்தது. அத்தனை ஆச்சரியத்தையும் அது எனக்கு கொடுத்தது. வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை மட்டுமே நீ தேடிக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? அந்த சந்தோஷம் உனக்கு கிடைக்காததனால்தான் மனவேதனைப்பட்டு இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றாய். இத்தனை நாளாக நீ உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் அதிகமாக சுமந்த காரணத்தினாலோ என்னவோ உனக்கு சந்தோஷம் என்ற ஒன்று வாழ்க்கையிலேயே இல்லாமல் போய்விட்டது. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு நன்மை உன்னால் என்ன நடக்கிறது என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். இந்த நேரத்தில் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற ஒவ்வொரு உண்மையையும் வெளிப்படையாக சொல்லிவிடப் போகின்றேன். என் பிள்ளையே, உன் இல்லத்தின் வாசலில் ஒரு சக்தி நடமாடியது என்று சாதாரணமாக நான் சொன்னேன் அல்லவா? அது சாதாரண சக்தி அல்ல. அது என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் அப்படியே நீ விட்டுவிடக்கூடாது. இன்று இவர்களை பற்றி நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த உண்மைகளை எல்லாம் புரிந்து கொண்டாயானால் உனக்கு மன நிம்மதி கிடைக்கும். என் குழந்தையே, நீ படுகின்ற கஷ்டங்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் உனக்கு விடுதலையை கொடுக்க, ஒரு தீர்வினை கொடுக்க வேண்டும் என்று கஷ்டங்கள் எல்லாம் கஷ்டங்களாக கூட இருந்து விடலாம். எந்த ஒரு உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டு விடக்கூடாது என்றுதான் உன் அம்மா நான் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில உண்மைகளை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக அம்மா சொல்கின்ற இந்த வாக்கினை கட்டாயமாக நீ கேட்கத்தான் வேண்டும். உன் வீட்டிற்கு வெளியே நடமாடிய ஒரு சக்தி உன்னை பற்றி ஒரு விஷயத்தினை சொன்னது. அது என்னவென்று கேட்காமல் நிச்சயமாக கண்கள் கலங்கித்தான் போவாய். ஏனென்றால் உன்னை பற்றி அவர்கள் சொன்ன விஷயம் எனக்கே கண்கள் கலங்கும்படிதான் இருந்தது. உன் அம்மா உனக்கு நல்லது என்றால் அதை உன்னிடத்தில் சொல்லாமல் விட்டுவிட மாட்டேன் அல்லவா? இதை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கான நிம்மதி உன்னை வந்து சேரும் அல்லவா? அதனால்தான் அதை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று அம்மா இப்பொழுது வந்து நிற்கின்றேன். நீ இது போன்ற ஒருவர் உன்னை தேடி வந்து உனக்கான விஷயங்களை சொல்கிறார்கள் என்றால் உன்னுடைய மனதிற்கு அது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். ஏற்கனவே ஏகப்பட்ட கஷ்டங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற விஷயமாகத்தான் இது இருக்க போகின்றது. என் அன்பு குழந்தையே, இந்த அம்மா உன் இல்லத்தின் வாசலில் காவலாக நிற்கும் பொழுது எந்த ஒரு தீய சக்தியும் உன் இல்லத்திற்கு வந்துவிட முடியாது அல்லவா? நேற்று இரவு உன்னுடைய வீட்டிற்கு வந்த ஒரு சக்தி நல்ல சக்தி தான். என் அன்பு குழந்தையே, ஏதேனும் தீய எண்ணங்களை நினைத்து கொண்டு தீய சக்திகள் எதுவேனும் உன்னுடைய இல்லத்திற்குள் வந்தால் உன் இல்லத்தின் வாசலில் காவலாக நின்று கொண்டிருக்கின்ற நான் அதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்க மாட்டேன் அல்லவா? அப்படி ஏதேனும் தீய சக்திகள் வந்தால் அதை திருப்பி பார்க்க விடாமல் அடித்து விரட்டி விடுவேன். என் குழந்தையே, இதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தீய எண்ணங்களை கொண்ட மனிதர்களாக இருந்தால் அவர்களின் வாழ்க்கையை நான் தலைகீழாக புரட்டி போட்டிருப்பேன். அப்படியானால் உன் இல்லத்தில்
வீட்டிற்கு வந்தது நல்ல சக்திதான். அவர்கள் உனக்கான ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காகத்தான் வந்திருந்தார்கள். என் குழந்தையே, அப்பேற்பட்ட சக்தி என்ன சொன்னது என்று முதலில் உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன். அதன் பிறகு அந்த சக்தி யார் என்று நீயாகவே தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் கண்டு ஒருவர் கண்ணீர் வடிக்கிறார். அது உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதை உணர்த்தவும் முயற்சி செய்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை காலமும் நீ தாங்கி நின்ற கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போவதையும் இனிமேல் எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கப் போவதையும் இவர்கள் சொல்ல நினைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் உனக்கு கெடுதலை செய்ய நினைத்த சில தீய மனிதர்களின் ஆட்டத்தை எல்லாம் அடக்கிவிட்டதாகவும் சொல்லி சென்றார்கள். அதோடு நிற்கவில்லை. யாருமே இல்லை என்று எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து மனம் வருந்தி கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் பிள்ளையே, என் பிள்ளைக்கு நான் இருக்கின்றேன், எந்த நிலையிலும் உனக்காக நான் வருவேன் என்றும் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். எப்பேற்பட்ட துன்பங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்ற அவர்கள் தயாராக வர இருக்கிறார்கள். என் அன்பு குழந்தையே, வருத்தப்படாமல் எதற்கும் கண்ணீர் சிந்தாமல் இருக்க வேண்டும். நீ சிந்திய கண்ணீர் துளிகளில் அவர்களின் மனம் ரணமாக மாறி கிடக்கின்றது. நீ எப்பொழுது சிரிக்கின்றாயோ அப்பொழுதுதான் அவர்களும் மனதார சிரிப்பார்கள். அப்பேற்பட்ட ஒருவர் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களை பற்றி நீ இப்பொழுது தெரிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர் ஒருவர் இருக்கிறாரா? அவர் யார் என்று தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன் என்று கேட்கின்றாய் அல்லவா? என் செல்லமே, அது வேறு யாரும் இல்லை, உன்னுடைய குலதெய்வம்தான். என் குழந்தையே, குலதெய்வம் உன் வீட்டின் வாசலுக்கு வந்து சென்றது. குலதெய்வத்தின் பெயர் தெரியாமல், குலதெய்வம் எங்கே இருக்கின்றது என்று தெரியாமல் வருத்தப்படுகின்ற என் பிள்ளையானால் இன்று ஒரு விஷயத்தை நீ தெரிந்து கொள். நேற்று இரவு உன் இல்லத்திற்கு குலதெய்வம் வந்ததும் உண்மை, உனக்காக வருத்தப்பட்டதும் உண்மை. அதனால் அவர்கள் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன் என்று வாக்குறுதிகள் கொடுத்ததும் உண்மை. என் குழந்தையே, உன்னுடைய குலதெய்வத்தை அறிந்தும் இருக்கலாம், அறியாமலும் இருக்கலாம். என் அன்பு குழந்தையே, குலதெய்வங்களை நீயாக மறந்திருந்தாலும் உன்னை ஒருபொழுதும் குலதெய்வங்கள் மறப்பது இல்லை, உங்களை கைவிட்டு விடுவதும் இல்லை. அதனால் மன தைரியத்தோடு இரு என் தங்க பிள்ளையே. உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய நல்ல விஷயங்களுக்காகவும் உன் கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடைய உறவுகள் யாருமே உதவ வரவில்லை என்றாலும் கூட இந்த தாயானவள் நான் இருக்கின்றேன், என்னை நீ முழுமையாக நம்பு, உனக்கு நான் உதவி செய்ய வருவேன் என்று நம்ப வேண்டும். எனக்காக நீ இந்த அம்மா செல்வது போல இந்த ஒரு வாரம் நிச்சயமாக நீ கடைபிடித்து விட்டால் நீ வேண்டியது அத்தனையுமே உனக்கு நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. என் குழந்தையே, அதை செய்வதற்கு நீ தயாராக இரு. என் குழந்தையே, எந்த ஒரு விஷயத்திலும் தன்னம்பிக்கையை கைவிட்டு விடாதே. பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு. என்னிடம் மனமுருகி நீ நினைத்த அத்தனையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன். ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு காரியத்தையும் நீ செய்யக்கூடாது. நீ செய்ய நினைப்பதை இந்த தாயானவளை மனதில் வைத்து கொண்டு தைரியமாக செய். என் தங்க பிள்ளையே, இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன். ஆனால் எதை நினைத்தும் நீ வருத்தப்படக்கூடாது. அதை வேண்டிய அவசியமே இல்லை. இந்த தாயானவளை நினைத்து கொண்டு எப்பொழுதுமே சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியோடும் இருக்க வேண்டும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த தாயானவள் கொண்டு வந்து கொடுக்க போகின்றேன். அது மட்டும் அல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள் பழகிக்கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையும் மௌனத்தையும் எப்பொழுதுமே நீ வைத்திருக்க வேண்டும். ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நாளைய விடியலில் வேண்டுமென்றே ஒருவர் மீது
ஒருவர் உன்மீது வீண் பழி சுமத்தி உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று திட்டம் தீட்டி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, நீ அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். என் குழந்தையே, அதிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரம் இது. இந்த அம்மா சொல்வதை கேட்டு இவர்களிடத்தில் எல்லாம் நிச்சயமாக நீ கவனமாக இருந்துவிட்டாய் என்றால் உனக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஆபத்திலிருந்து நிச்சயமாக உன்னை பாதுகாத்து கொள்வாய். என் தங்கமே, உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த வாக்கானது உன்னை நிச்சயமாக பயமுறுத்துவதற்காக அல்ல, உன்னை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, வாழ்க்கையில் பக்குவம் என்பது என்ன தெரியுமா? சுற்றி என்ன நடந்தாலுமே கூட எல்லா விஷயங்களையும் எப்பொழுதுமே நீ சாதாரணமாக எடுத்துக்கொள்ள உன்னுடைய மனது எப்பொழுது உடன்படுகின்றதோ அப்பொழுது சரியான பக்குவத்தை நீ அடைந்திருக்கின்றாய் என்ற அர்த்தம். அப்படியானால் என் பிள்ளை, இத்தனை காலமும் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான எந்த ஒரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ளவில்லை. இனியாவது இதையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்று அர்த்தம். என் தங்கமே, அம்மா சொல்கின்ற விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ புரிந்து கொள்கின்ற விதத்தில்தான் உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் எதற்கானது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் தங்க குழந்தையே, நம்பிக்கையோடு கேட்பவர்களுக்கு அம்மா கொண்டு வந்த செய்தி என்னவென்று தெரியும். இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டுமென்றே உனக்கு சோதனைகளை கொடுக்க உன் இல்லத்திற்கு மிகவும் அருகில் இருக்கின்ற ஒரு பெண், உன்னுடைய இல்லத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண் இதனை செய்ய போகின்றாள். என் தங்கமே, சில காலமாகவே அவர்களினுடைய நடவடிக்கைகளில் பல மாற்றங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் தான் செய்வது தவறா இல்லையா என்று கூட யோசிப்பது கிடையாது. அவர்களினுடைய செயல் மற்றவர்களுக்கு வேதனையை கொடுக்குமோ என்று கூட சிந்திப்பது கிடையாது. மாறாக அவர்களின் இல்லத்தில் என்ன நடக்கின்றது, அவர்களை எந்த அளவில் நாம் கண்ணீர் சிந்த வைக்க முடியும் என்றுதான் யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் யோசிக்கின்ற இந்த எண்ணங்களினால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு செயல்களும் சற்று மன ஆறுதல்களை காண ஆரம்பிக்கின்றது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினுடைய பேச்சுவார்த்தைகள் கூட உன்னோடு சற்று குறைந்து விட்டது. இது உனக்கு தெரியாமல் இல்லை. ஏனென்றால் உன்னை பற்றி இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே அத்தனை பொய்யானது. ஒரு சிறு துளி அளவு கூட உண்மையான விஷயங்களை இவர்கள் பேசுவது இல்லை. ஒரு சிறு துளி அளவு கூட உண்மையை பேசிவிட்டால் எங்கோ இவர்களுக்கு நல்ல பெயர் கிடைத்துவிடுமோ என்று சொல்லிதான் அப்பட்டமாக பொய்யே பேசுகின்றார்கள். இதை இப்பொழுது உன்னால் தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் இவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது நீதானே, அவர்களை நம்பியது நீதானே, இவர்களை உன் இல்லத்திற்குள் அனுமதித்ததும் நீதானே. என் பிள்ளையே, யாராகவே இருந்தாலும் சரி, இல்லத்திற்குள் அனுமதித்து பேசுவது என்பது சற்று யோசிக்க வேண்டிய விஷயம்தான். எந்த எண்ணங்களோடு இவர்கள் இங்கு வருவார்கள் என்று யாராலும் சொல்ல முடியாது. எந்த நினைப்போடு இவர்கள் வருவார்கள் என்று நமக்கே தெரியாது. ஆனால் சற்றென்று ஒருவரை உள்ளே அழைத்து பேசிவிடக்கூடாது. மாறாக என் பிள்ளையே, நீ இந்த வாழ்க்கையில் எதுவெல்லாம் உனக்கு தெளிவு என்று தெரிகின்றதோ, யாரெல்லாம் உனக்கு உண்மையானவர்கள் என்று புரிகின்றதோ அவர்களை பற்றி மட்டுமே நீ யோசித்து சரியாக கணித்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு மட்டுமே நீ அனுமதி கொடுக்க வேண்டும். என் குழந்தையே, அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் நீ என்ன நினைத்தாலும் அவர்கள் அதற்கு மாறாக உனக்கு வெளியே உன்னை தவறானவர்கள் போல காட்டிக்கொண்டு உன்னை தவறாக பேசுகின்றார்கள். அதாவது நீ செய்கின்ற விஷயம் ஒன்றாகவும் அவர்கள் அதனை சொல்கின்ற விஷயம் வேறொன்றாகவும் இருக்கின்றது அல்லவா? உன் அம்மா சொல்வதை நிச்சயமாக உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். உன் இல்லத்திற்குள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பது
அடைக்கலம் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் அவர்களுக்கு நீ தெளிவாக வெளிக்காட்டி கொண்டிருக்கின்றாய். நீ என்ன செய்கின்றாய், ஏது செய்கின்றாய் என்பதை அவர்களுக்கு நீ வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கின்றாய். அப்படி நீ காட்டும் பொழுது அவர்கள் அதனை வெளியில் 1க்கு 2ஆக மாற்றி பேசி உன்னை தவறாக திரித்து விடுகின்றார்கள். என் குழந்தையே, இவர்களை இப்படியெல்லாம் செய்து கொண்டு இப்படியெல்லாம் நடத்தி அதனால் வருகின்ற கெட்ட பெயர் என்பது உன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரணம். ஏனென்றால் நீ செய்வது ஒன்றாக இருக்கும், இவர்கள் பேசுவது வேறொன்றாக இருக்கும். இவர்கள் அதனை அப்படியே மாற்றி பேசுவதும் வீண் பழி சுமத்துவதும் இவர்களுக்கு பொழுதுபோக்காக மாறிவிட்டது. இதில் என்ன கொடுமை என்றால், இவர்கள் பேசுவதை தான் மற்றவர்கள் நம்புவது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருக்கின்றது. எவ்வளவோ தவறுகளை இந்த மனிதர்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற பிரச்சனைகளை எல்லாம் நாம் சற்று சிந்தித்து பார்த்தால் இவர்களையெல்லாம் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் நாம் சேர்த்து கொள்ளவே கூடாது. இவர்களினுடைய உணர்வுகள் எல்லாம் ஒரு நாளும் நம் வாழ்க்கையில் எடுபடாது. இது போன்ற மனிதர்களிடத்தில் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. இதற்கு முன்பு அவர்கள் செய்தது எல்லாமே பெரிய விஷயங்கள் அல்ல. ஆனால் இப்பொழுது அவர்கள் செய்ய துணிந்திருப்பது என்ன தெரியுமா? மிக முக்கியமான விஷயம். இந்த தாயானவள் அதனை சொல்வதற்காகத்தான் இங்கு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? உன்னை அவமானப்படுத்த வேண்டும், எல்லோரும் உன்னை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்றும், யாரும் உன்னிடத்தில் ஒரு வார்த்தை பேசிவிட வேண்டும் என்றால் அதற்கு யோசிக்க வேண்டும் என்று இவர்கள் இப்பொழுது சிந்திக்கின்றார்கள். உனக்கு என்ன செய்யலாம் என்று இவர்கள் யோசிக்கின்ற இந்த நேரம், என் பிள்ளையே, ஒன்றை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சோதனைகள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வரும். ஆனால் இவர்களால் நமக்கு சோதனைகள் வருகின்றது என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட என் தங்கமே, நீ காரணம் இல்லாமல் அந்த மாய வலைக்குள் சிக்கிவிடக்கூடாது என்றுதான் உன் தாயானவள் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, உனக்கென்று இருக்கின்ற இந்த வாழ்க்கை ஒரு முறைதான். மீண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போவது இல்லை. இருக்கின்ற நாட்களில் இந்த வாழ்க்கையில் உனக்கான மனமகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் உனக்கு தெளிவாக இருக்க வேண்டும். எதையெல்லாம் நீ யோசிக்கின்றாயோ அதையெல்லாம் தெளிவாகத்தான் யோசிக்க வேண்டும். கஷ்டங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் அதை நினைத்து நீ கலங்காமல், வேதனை வருகின்ற பொழுதெல்லாம் அதை நினைத்து நீ கலங்கி நிற்காமல், எல்லாவற்றிற்கும் இந்த மனிதர்கள் எவ்வளவுதான் இடைஞ்சல்களை ஏற்படுத்தினாலும் நாம் செய்கின்ற நல்ல விஷயங்கள் ஒருபொழுதும் இவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளாமல் நமக்கான நல்ல பெயரை நாம் தான் காப்பாற்றி கொண்டு இருக்க வேண்டும் என்று, நல்லது செய்தால் நல்லது மட்டும்தான் நடக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த மனிதர்கள் நல்ல விஷயத்தை கெட்ட விஷயமாக திருத்தி விடுவார்கள். அது மட்டுமல்ல, நீ செய்த நன்மையை அவர்கள் செய்ததாக சொல்லியும் விடுவார்கள். இதனால் இப்பொழுதெல்லாம் நீ எல்லாவற்றையும் வெளிப்படையாக செய்வது நல்லது. அதாவது ஒரு விஷயத்தை ஒருவரிடம் சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் நிச்சயமாக என் தங்கமே, உன் வாயிலிருந்து உண்மையான அந்த விஷயங்கள் எல்லாம் வந்துவிட்டால் இது போன்ற பிரச்சனைகளை எல்லாம் நீ தவிர்த்து விடலாம். என் குழந்தையே, உனக்கு இங்கு நிறைய பேர் வீண்பழி சுமத்தி உன் மீது களங்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களினுடைய வலையில் எல்லாம் நீ ஒருபொழுதும் சிக்கிவிடக்கூடாது. நீ எதை செய்தாலும் அதை வெளிப்படையாகவே செய்ய வேண்டும், வெளிப்படையாகவே பேச வேண்டும். யாரிடத்திலும் குற்றம் குறைகளை காணாமல் நீ நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் உன் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் எப்பொழுதுமே நீ உண்மையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் மறைத்துவிடக்கூடாது. முக்கியமாக என் குழந்தையே, உன் குடும்ப விஷயங்களை இது போன்ற பெண்களிடத்திலே நீ பகிர்ந்து கொள்ளவே கூடாது.
அதனால்தான் அவர்கள் உன்னை பற்றி மற்றவர்களிடத்தில் தவறாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நீ எப்பொழுது எந்த விஷயங்களையெல்லாம் திருத்தி பேச வேண்டும், உன்னை அவமானப்படுத்த வேண்டும், உன் மீது வீண் பழி சுமத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு காத்து கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு வாழ்க்கையில் நீ சரியான பாதையை